ஹாய் ஆல், இன்னைக்கு இந்த சம் பார்க்கலாம். ரூபாய் 12,000க்கு 9% ஆண்டு வட்டி வீதம் 21 மே 1999லிருந்து 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டியையும் தொகையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அசல் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம ஆண்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பீனா அசல் 12,000, ஆர் வந்து 9%, எண் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மே மாதம் கொடுத்துருக்காங்க. மே மந்தில் வந்து 31 நாள் இருக்குது. 31 நாள்லேருந்து இப்போ 21 கொடுத்துருக்காங்களா, 21க்கு முன்னாடி உள்ள நாள் 20. அப்போ 31லேருந்து 20 கழித்து போட்டோன்னா நமக்கு 11. அடுத்து மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள மந்த்தை கனெக்ட் பண்ணணும். அப்போது மேக்கு அடுத்து ஜூனில் வந்து 30 டேஸ் வரும். ஜூலையில் வந்து 31 டேஸ் வரும். ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டில் வந்து 2ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதிக்கு முன்னாடி உள்ள டேட் வந்து 1. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கனெக்ட் பண்ணிட்டுன்னா அடுத்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டிங்கன்னா 73 வரும். ஒரு வருஷத்துக்கு 365 நாளா, அப்போது அந்த 365 நாளில் அந்த 73 நம்ம டிவைட் பண்ணோன்னா 5, அதாவது 73 5 73 365ன்னு வரும். அதுதான் நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆண்டா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டியும் தொகையும் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, PNR/100 ஈக்குவல் டு பி வந்து 12,000 இன்ட்டு எண் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 1/5, மேலே 1 போட்டுக்கோங்க, கீழே 5 போட்டுக்கோங்க. அடுத்த ஆர் வந்து நமக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட்டு 9% டிவைடட் பை இந்த 100. இப்போ கேன்சல் பண்ணால் 1 5 5, 2 5 10, மிச்சம் 2, 20 வரும். 4 5 20. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் நம்ம ஆல்ரெடி அடிச்சிட்டோம். அடுத்து பேலன்ஸ் உள்ள 24யும் 1 9 எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு 24 × 9 வந்து 216 கிடைக்கும். இது வந்து நமக்கு தனி வட்டி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, தொகை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொகை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A = P + I ஈக்குவல் டு P என்ன நமக்கு 12,000 ப்ளஸ் ஐனா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச தனி வட்டி எவ்வளோ வந்துச்சு 216. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 12,216.